ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், வில்வம், வேம்பு, அரசு, மந்தாரை, அத்தி, அரை நெல்லி, நாவல், வாகை ஆகிய 9 விருட்சங்களோடு விநாயகர் காட்சி தருவது அபூர்வம். பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தவை. புத்திர பேருக்காக இம்மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் நடைமுறை வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 26/4/2026, கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், சித்திரை 13வது நாள், வாசவி ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11 மணி வரை, மாலை பொழுதிலே 4:30 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் 4:30 6 மணி வரை, யமகண்டம் காலை 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி தசமி இரவு 9:33 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம், இரவு 11:27 வரை யோகம், மரண சித்த யோகம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி மகர ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், நீச்ச கிரகத்தில் பிறந்தோர் நீண்ட ஆயுள் ஓடு வாழ. ஆன்மா கண்ணுக்கு தெரியாது, ஆன்மாவை உணர வேண்டும் என்றால் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அறிவியலில் நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் இறைவன் நம்மை விட பல மடங்கு உயர்ந்தவர். ஜாதகத்தால் வரும் தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் ஒருவருக்கு இருக்கும் ஆணவத்தால் பலவித தோஷங்கள் அவரது குடும்பத்தை வந்து ஒட்டி கொள்ளும். கையளவு மனதிலே கடலளவு ஆசைகள். அதில் பொய்யும் மெய்யும் கலந்துள்ள விவரம் அவர்களுக்கு மட்டுமே தெரியும். மெய்மையை மட்டும் வாழ்வியில் கடைபிடிப்பவர்கள் முதலில் கஷ்டத்தை அடைந்து பின்பு அதிகமான நன்மைகளை அடைவார். மெய் அன்பர்களையும் உண்மையான நண்பர்களையும் அடைந்து வாழ்வார். பொய்யை மட்டும் வாழ்விலே மூலதனமாய் கொண்டு கடைபிடிப்பவர்கள் தன்னை சுற்றிலும் பொய் அன்பர்களையும் பொய்யான நண்பர்களையும் அடைந்து அல்லல் உருவார். இதற்கெல்லாம் காரணம்
முற்பிறவியிலே நாம் செய்த அந்த தீவினையால் ஏற்படும் தோஷங்கள் ஆகும். வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் கடைசி வரை நல் வாழ்க்கை வாழ்பவர்கள் சென்ற பிறவியிலே நன்மையும் செய்தவர்கள் என்பதை நாம் உணரலாம். ஒவ்வொரு வாழ்விலும் கர்மவினை ஏற்படும் கடுமையான தோஷங்கள் வாழ்க்கையிலே கடுமையான பிரச்சனைகளை குடும்பத்தாராலும் வெளியே உள்ளவராலும் ஏற்படும். துன்பம் துரத்தி கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட துன்பங்கள் உலகில் சராசரியாக 70% பேருக்கு அனுபவிக்கின்றன. இவ்வாறு கர்ம வினையால் ஏற்படும் அனைத்து தோஷங்களையும் எளிய பரிகாரத்தின் வாயிலாக விலக்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம். முதலாவது பரிகாரம், கர்மாவால் ஏற்படும் அனைத்து தோஷங்களிலிருந்து விடுபட ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும், பரிகாரம் தேட வேண்டும் என்பது இல்லை. அன்னதானம் ஒன்றே அனைத்து தோஷங்களும் விலக்க சிறந்த பரிகாரமாய் பசியால் வாடுபவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் அந்த அன்னதானத்தை பெற்றவர்கள் அடிமனதில் இருந்து வாழ்த்துவார்கள். அவர்கள் வாழ்த்து அனைத்து தோஷங்களும் நம்மை காப்பாற்றிவிடும். இரண்டாவது பரிகாரம், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை, இன்பமான வாழ்வு இல்லாமல் போய்விடும். அருள் இல்லாதவருக்கு மேல் உலகில் இறைவனிடத்தில் இடமில்லை. கர்ம வினையை சேர்த்துக் கொண்டு மறுபிறவியில் வாட்டிவிடும். அன்னதானம் செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தாலே போதும். உங்கள் வீட்டு முன்பு தண்ணீர் நிரம்பிய குடம் வைத்து தண்ணீர் தானம் செய்து வந்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். மூன்றாவது பரிகாரம், தன்னை பெற்ற தாய் தந்தையோடு அன்போடு கவனிப்பவர்களையும் அவர்களது அந்திம காலம் வரை பசி பட்டினி இல்லாமல் வாழ வைப்பவர்களையும் அனைத்து கர்ம வினைகளில் அதிகமாய் பாதிக்கப்படுவது இல்லை. எனவே அன்னதானம் செய்ய முடியாதவர் தாய் தந்தையரை கனிவோடு கவனித்தாலே எந்த தோஷமும் வராது. நாளைய தினத்திலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நீச்ச கிரகத்தில் பிறந்த பிள்ளைகளுடைய தொல்லைகள் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இந்த பகுதியிலே இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமை பெறுகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே நாம் 8வது ஸ்தானத்தை ஆராய்ச்சி செய்த வண்ணமாக இருக்கின்றோம். 8வதிலே தனித்தனி கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதையும் நாம் தொடர்ந்து கவனித்த வண்ணமாகவே இருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். ராகு அல்லது பல முறை தோல்வியை சந்திப்பீர்கள். பொருளாதார சிக்கல் ஏற்படும். ஊராக அலைந்து கொண்டிருப்பீர்கள். மன நிம்மதி இருக்காது. 8லே ராகு உள்ளவர்களுக்கு அல்லது கேது உள்ளவர்களுக்கு இந்த தசா நடந்தால் உலக அனுபவம் கிடைக்கும். 8ஆம் அதிபர் நிற்கும் வீட்டின் பலன் லக்னம். 8ஆம் அதிபர் லக்னத்திலே நிற்க எடுத்த காரியத்திலே தோல்வி வரும். எவ்வளவு சொத்து இருந்தாலும் காலப்போக்கில் கரைந்துவிடும். வறுமை உண்டாகும். 8ஆம் அதிபரோடு ராகு கேது கூடி லக்னத்திலே நிற்க சிலருக்கு செல்லக்கூடிய நிலை, அதாவது சிறைச்சாலைக்கே செல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஜாதகர் கடனால் ஆகி விடுவார். தீயவரோடு கூடி 8ஆம் அதிபர் நிற்க உடல் மெலியும், ஆரோக்கிய குறைவு ஏற்படும். நாளுக்கு நாள் தோற்றத்தில் பொலிவு குறை. அஷ்டமாதிபதி லக்னத்தில் நிற்க நல்லது அல்ல. பரிகாரம் அவசியம். 2லே பிரச்சனைகளால் துன்பப்படுபவர்கள் நிம்மதி இருக்கார். பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். பணப்பிரச்சனை உண்டாகும். எப்பொழுதும் பண தட்டுப்பாடு உண்டாகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கும். ஜாதகர் வாயாடியாக இருப்பார். கணவன் மனைவி பிரிவு நிலை ஏற்படும். கண் பார்வை, பற்கள் இவற்றில் பிரச்சனைகள் உண்டாகும். தீராத நோயால் ஜாதகர் அவதிப்படுவார். 3வது இடத்திலே 8ஆம் அதிபர் நின்றால் லக்னத்திற்கு பகை பெற்ற கிரகமாய் இருந்து மறைந்தால் மட்டும் நல்லது. அல்லது ராகு கேது சேராமல் இருக்க வேண்டும். சனி 8ஆம் அதிபராய் இருந்து 3ல் மறைந்தால் காது சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகும். சகோதர சகோதரிகள் பிரச்சனை உண்டாகும். தைரியம் குறைந்து விடும். வீண் கற்பனைகள் மனதிலே எழும். தேவையில்லாமல் எல்லோரையும் சந்தேகப்படுவீர்கள். இதனால் மன நிம்மதி குறையும். 8ஆம் அதிபர் 3லே நின்று 8வது இடத்தை பார்க்க அந்த இடமும் கெடும். மொத்தத்தில் நீங்கள் துரதிருஷ்டசாலிகளாகவே இருப்பீர்கள். 8க்குரியவர் 4ல் இருந்தால் சுகம் கெடும். பணம் பாதிக்கும். குழப்பமுள்ளவராய் காணப்படுவார்.
காரகத்துவம் பாதிக்கும், தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கும், உறவினர்களால் பிரச்சனை வரும், வீடு நிலம் வாகனம் பாதிக்கும். 8ஆம் அதிபரோடு ராகு கேது கூடி இருக்க சொந்த வீடு வாகனம் கையை விட்டு போகும், வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். இந்த அமைப்பு இருந்தால் உங்கள் பெயரிலே சொத்து சுகம் வாங்கினால் கூட செலவழிந்து போகும், வறுமை உண்டாகும். வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடாது. நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், 12 ஆண்டுகள் கழித்து கடகச் செல்லும் குரு பகவான் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு போதும் போதும் என்ற அளவிற்கு பணம் கொட்ட போகிறது. ஜோதிடத்திலே தேவர்களுடைய குருவாக கருதப்படுபவர் குரு பகவான். இந்த குரு பகவான் தனுசு மற்றும் மீன ராசிகளுடைய அதிபதி ஆவார் மற்றும் இவர் ஒரு ராசியிலே 1 வருட காலம் வரை இருப்பார். தற்போது குரு பகவான் மிதுன ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு நுழைய உள்ளார். இந்த கடக ராசியின் அதிபதி மனதின் காரணியாக கருதப்படும் சந்திரன் இந்த கடக ராசியில் குரு பகவான் அக்டோபர் 31 வரை இருப்பார். அதன் பிறகு சூரியனின் சிம்ம ராசிக்குள் நுழைவார். இந்த கடக ராசிக்குள் குரு பகவான் நுழையும் போது பஞ்ச மகா புருஷ ராஜயோகங்களில் ஒன்றான அம்ச ராஜயோகம் உருவாக உள்ளது. இந்த ராஜயோகத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்காரருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையிலே காணப்படும். குறிப்பாக 4 ராசிக்காரர்கள் மகத்தான பலனை பெற உள்ளனர். இப்பொழுது குரு பகவான் கடக ராசியில் நுழைவதால் நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது காணலாம். முதலிலே மிதுனம். மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே குரு பகவான் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர் நிதி நிலைமை மேம்படும். முதலீடுகளில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும், பேச்சில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலே குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவீர்கள். வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். இந்த பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் வகையில் இருக்கும். வேலைக்காக வீட்டை விட்டு தொலைதூரத்தில் இருப்பவர் தங்கள் கடின உழைப்பை பலனை பெறுவார். கடகம். கடக ராசியின் முதல் வீட்டிலே குரு பகவான் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர் வருமானத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அதிபர்கள் புதிய சாதனைகளை புரிவார்கள். வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அறிவுத்திறன் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த பயிற்சி காலத்திலே எடுக்கும் முடிவுகள் நீண்ட காலத்திற்கு நல்ல பலன் அளிக்கும். பணவரவு அதிகரிக்கும். இதன் மூலம் நிதி நிலைமையே நல்ல உயர்வு ஏற்படும். அடுத்தது கன்னி. கன்னியா ராசிக்கு 11வது வீட்டிலே குரு பகவான் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய வருமானம் அதிகரிக்கும். புதிய வருமான ஆதாரங்களை பெறுவீர்கள். செல்வம் மலை போல் குவியும் வாய்ப்புகளும் உள்ளன. இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக ஏற்படும். அதுவும் இந்த செலவுக்காக ஆடம்பரத்திற்காக இருக்கலாம். குரு பகவானின் ஆசியா புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்க அந்த சொத்துக்கள் கையில் கிடைக்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். அடுத்தது மகரம். மகர ராசிக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் செல்ல உள்ளார். இந்த ராசிக்காரரின் நிதி நிலைமை மேம்படும். பண புழக்கம் அதிகரிக்கும். அதர்த்தத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவாக இருப்பார். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். இந்த பயணங்களால் நல்ல பலன்கள் பெறக்கூடும். குடும்பத்தினுடைய பிணைப்பு வலுப்பெறும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவுடன் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெறுவார். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இப்பொழுது நாம் 6வது பகுதியை தொடர்ந்து கடைசியாக பார்க்க இருக்கின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும்
எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம். காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் ஏற்படும். எதிலும் கவனம் தேவை. வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் ஏற்படும். எதிலும் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அனைவரும் அனுசரித்து செல்வீர்கள். பண வரத்தும் கூடும். ஆன்மீக செலவும் உண்டாகும். காரிய தடை தாமதம் விலகும். ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதல் உழைக்க வேண்டியது இருக்கும். அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அனைவரிடமும் அனுசரித்து செல்வீர்கள். பண வரத்து கூடும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக செலவுகள் உண்டாகும். காரிய தடை தாமதம் விலகும். ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் அந்நிய மொழி பேசுபவரால் உதவி கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வசிக்கும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் போட்டிகள் விலகும். தேவையான நிதி உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வசிக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தொழில் போட்டிகள் விலகும். தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் உற்சாகமாக பணிகளை கவனித்தால் அலுவலக வேலையில் தாமதம் இருக்கும். புதிய வேலை முயற்சி செய்பவர்கள் சாதகமான பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் உற்சாகமாக பணியை கவனித்தாலும் அலுவலக வேலையில் தாமதம் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வேலைக்கான முயற்சி செய்பவர்களுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பர்களால் இன்று உதவிகள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். இன்று குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். தேவையான பண உதவி கிடைக்கும். ஆரஞ்சு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று காரிய தடை தாமதம் உண்டாகலாம். ஆனால் முயற்சியின் மூலம் அவை உங்களுக்கு இன்று கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்பு சரியாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரிய தடை தாமதம் உண்டாகலாம். புதிய முயற்சிகள் மூலம் அவற்றை நீங்கள் தள்ளி போடலாம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்ப பிரச்சனைகள் தீரும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும். விசாக நட்சத்திரத்தை எந்த ஒரு காரியத்தில் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்பு சரியாகும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற்ற
எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்போர் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்து இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுக, அதனால் மதிப்பு கூடும். அனுஷ நட்சத்திரத்தை எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்போர் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வியாபார போட்டிகள் குறை. உத்தியோகத்தில் இருப்பவர் புதிய பதவி கிடைக்கலாம். சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். வருமானம் கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வியாபார போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர் புதிய பதவி கிடைக்கலாம். பூராட நட்சத்திரத்தை சார்ந்த சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் கூடும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைக்க மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். மாணவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் வந்து சேரும். கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும். கவனமாய் படிப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிடுவது செயல்படுவது காரிய வெற்றியை உதவும். கதை நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் வந்து சேரும். கல்வியின் நாட்டம் அதிகரிக்கும். கவனமாய் படிப்பது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் செலுத்தி வருகின்ற விபத்தை நீங்கள் தடுக்கலாம். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிலும் எச்சரிக்கை தேவை. காரிய தடை தாமதம் வரலாம். இதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்ப பிரச்சனை தீரும். பண வரவு உண்டாகும். ஆனால் வீண் செலவு ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதிலும் எச்சரிக்கை தேவை. காரிய தடை தாமதம் வரலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்ப பிரச்சனை தீரும். பண வரவு உண்டாகும். ஆனால் வீண் செலவும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் தேவை. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக மற்றும் வாஸ்து ரீதியாக அறிய நீங்கள் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.